அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து தௌபா, சூரத்துல் அன்ஃபாலுடைய சில பகுதிகளில் அல்லாஹ் தஆலா ரப்பின் மீது தவக்குல் வைப்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பெரிய சன்மானம் என்னவென்று சொன்னால், அவருடைய ஆத்மார்த்தமான பலம், வெளிரங்கமான பலத்தை விட உள்ள ரீதியான, மன ரீதியான, ஆத்மார்த்தமான பலம் இருக்கிறதே, அது ரொம்ப சாதிக்கும். அந்த அடிப்படையிலே உலகியல் ரீதியான காரியங்களிலும் சரி, மறுமை ரீதியான பாக்கியங்களிலேயும் சரி, உன்னதமான ஒரு நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் தான் தவக்குல். அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய உயர்ந்த குணமாக வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், ரப்பின் மீது தவக்குல் வைப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். தவக்குல் என்பது இருக்கிறதே, ஒரு தன்னம்பிக்கையை நமக்கு உறுதிப்படுத்தி தரக்கூடியது. தவக்குல் என்பது இருக்கிறதே, பதற்றமில்லாத வாழ்க்கையை தரக்கூடியது. தவக்குல் என்பது பதற்றமில்லாத ஒரு வாழ்க்கையை தரக்கூடியது. தவக்குல் உடையவர்கள் வலிமையான மனிதர்கள் என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் ஸர்ரஹு அன் யகூன அக்வன் நாஸ், மனிதர்களிலேயே நீங்கள் பலமானவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? உங்களில் யார் பலமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபல்யதவக்கல் அலல்லாஹ், ரப்பின் மீது தவக்குல் வையுங்கள் என்று சொன்னார். வெளிப்படையான வளங்கள் 1000 இருந்தாலும், உலகத்தினுடைய வாய்ப்புகள் 1000 இருந்தாலும் கூட அதன் மீது மாத்திரம்தான் நம்பிக்கை வைத்திருப்பார் மனிதன், பொதுவாக மனிதர்கள். ஆனால் அதில் ஏதாவது குறைவு ஏற்படும் பொழுது, எதிர்பாராத ஒரு நிலை ஏற்படும் பொழுது துவண்டு போய்விடுகிறார். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும், திட்டமிட வேண்டும், ஆலோசிக்க வேண்டும், அதற்கான காரியங்களை முன்னெடுக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க, எல்லாத்தையும் செய்யணும். செய்து முடிச்சு என்னுடைய காரியங்களை போல நான் செய்துட்டேன், இதை நடத்தாட்டுவது அல்லாஹ் என்று பொறுப்புறப்படத்தில் ஒப்படைக்கும். அதுதான் தவக்குல். ஒண்ணுமே செய்யாம இருக்கணுங்கிறது அல்ல, எல்லாத்தையும் செய்யணும். செய்து முடித்தால் அந்த முடித்ததன் பிரகாரம், திட்டங்களின் பிரகாரம் நடந்துதான் ஆக வேண்டும் என்று சட்டம் இல்லை. உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் சீர்குலைந்து போகிறது, எத்தனையோ காரியங்கள். அதாவது நான் ஒரு நிக்காவுக்கு போயிருந்தேன். இந்த ஊர் என்ன தனியா வேண்டாம், ஊர்ல ஒரு நிக்காவுக்கு போயிருந்தேன். எல்லாம் ரெடி தான், மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடி, சாப்பாடு ஆக்கியாச்சு, பந்த ஓட்டாச்சு, ஆட்கள் வந்தாச்சு, 2 பஸ் வந்து 3 பஸ் வந்து இறங்கி இருக்குது, ஆட்கள் எல்லாம் இருக்குது, பள்ளியில் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. திடீர்னு அசத்துக்கு வாங்கன்னு கூட்டு போனா அங்க போய் பார்த்தாச்சுன்னா அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு சைத்தானியத்தை பிடிச்சிருக்குது. பார்த்தா ஆடுற ஆட்டம், நிக்கிற நிலையும் ஒரு நிலை இல்ல. கடைசியில என்னன்னா கல்யாணம் நடக்கல. சாப்பாடு ஆக்கிற சாப்பாடு ஒரு சின்ன கிராமம், அது பெரிய கூட்டம் வந்திருக்குது. என்ன செய்யறது? யாரும் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடவும் இல்லை. வெளியூர்ல இருந்து வந்தவங்க, அவங்க கல்யாணமே நடக்கல, எப்படி சாப்பிடுவாங்க? சாப்பிடவும் இல்லை. சாப்பாடு மிச்சம், அவங்களுக்கு மன வருத்தம், என்ன செய்யறதுன்னு தெரியல. நாம 1000 திட்டங்களை செய்திருந்தாலும் கூட அந்த திட்டங்களின் மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்காது, இறுதி நம்பிக்கையாக ரப்பின் மீது, அல்லாஹ்வே நான் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்துட்ட ரப்பே, இனிமேல் உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் ஒப்படைத்து அந்த காரியங்களின் மீது நம்பிக்கை கொண்டு செயல்படுத்துபவர் தான் மூமின். அப்படி ஒரு மூமின் எந்த காலத்திலும் தளர மாட்டார். என்ன வந்தாலும் சரி, அதுக்கு பிறகு எது வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் விட்டு போயிடும். அப்படி இல்லை என்று சொன்னால் தற்கொலை செய்து கொள்வார்கள். அப்படி இருக்கவில்லை என்று சொன்னால் மனமுடைந்தவர்கள் எத்தனையோ காரியங்களை முன்னெடுப்பார்கள். ஆனால் தவக்குல் உள்ளவர்கள், அவர்கள் உலகத்தில் வலிமையான மனிதர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமையான மனிதர்கள். அதனால நம்ம செய்யக்கூடிய காரியங்களை போல செய்யணும், யோசனை செய்யணும், திட்டமிடணும், முயற்சிக்கணும், எல்லாத்தையும் செய்யணும். செய்து முடிச்சிட்டு, ஏன்னா இது அஸ்பாபுகளுடைய உலகம், காரணங்களின் உலகம். காரணம் இல்லாம காரியம் நடக்காது, காரணங்களுடைய உலகம். அதனால காரணங்கள் போல செய்யணும். பிள்ளை கறந்துக்காண்டி துவா செய்யுங்க, சாலியான குழந்தைக்காண்டி துவா செய்யுங்க, கல்யாணம் முடிக்கிறது அது என்ன துவா? அதனால காரண காரியங்களின் உலகம். இந்த காரணங்களை எல்லாம் முடிச்சிட்டு தான் கல்யாணம் முடிச்சா மட்டும் பிள்ளை வந்தாகணும்னு சட்டம் இல்லை. அதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், நிராசையாக கூடாது. ஒரு மூமின் எந்த காலத்திலும் நிராசையாகுவான். இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன்.
அல்லாஹ்வை நிராகரிப்பவர்கள் தான் நிராசையாகுவார்கள். நமக்கு சின்ன விஷயத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் தான் நிராசை வந்து விடுகிறது. நிராசை வரக்கூடாது. ஒரு மூமினை பொறுத்தவரையிலே நிராசை வரக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, அதனாலே யார் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கிறார்களோ அவங்கதான் சக்தி வாய்ந்த மனிதர்கள். சக்தி வாய்ந்த மனிதர்கள். அது மாதிரி தவக்குடையவர்கள் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பை பெறுகிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். யார் ஷைத்தானா இருக்கிறானோ அவன் முஃமின்களின் மீதும் தவக்குல் வைப்பவர்களின் மீதும் அவனுக்கு எந்த ஆதிக்கம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். தவக்குல் வைக்கிறவன் அவனுடைய சேட்டையெல்லாம் எடுபடாது. தவக்குல் வைப்பவரிடத்திலே அவனுடைய சேட்டை எதுவும் எடுபடாது என்று குர்ஆன் சொல்கிறது. வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை, அழகான ரப்பினுடைய வார்த்தை. வமன் யதவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறார்களோ ஃபஹுவ ஹஸ்பு, அவர்களுக்கு அவன் போதும். அவர்களுக்கு அவர் போதும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. எனவே எந்த காரியத்தின் மீதும் கூட தவக்குல் நாம் வைப்பது என்பது பெருமக்களே உன்னதமான வெற்றியை தேடி தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. யாருக்கு தவக்குல் இருக்கிறதோ, கியாமத் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான்ல சொன்னாங்க, கியாமத்துடைய நாளில் ஒரு பெரிய கூட்டம், பெரும் கூட்டம், எந்த அதாபும் எந்த ஹிசாபும் இல்லாமல், கேள்வி கணக்கே கிடையாது, அதாபு கிடையாது, நேர சொர்க்கம். நமக்கு அந்த நசீபை எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். கியாமத்தினுடைய அதாபை பற்றி அவ்வளவு வருகிறது, அமளித மணிகளை பற்றி அவ்வளவு வருகிறது. எந்த பகரத்தையும் யாராலும் செய்ய முடியாது என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே எந்த விதமான அமளித மணிகளிலும் மாற்றிவிடாமல், அதாப் இல்லாமல், கேள்வி கணக்கு இல்லாமல், ஹிசாப் இல்லாமல் நேர சொர்க்கம் ஒரு பெரிய கூட்டம். நாயகமே, அவருடைய தன்மை என்ன நாயகமே? எதனால் அப்படிப்பட்ட பாக்கியம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விடும் பொழுது சொன்னார்கள், வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், ரப்பின் மீது தவக்குல் வைப்பார்கள் என்று சொன்னார். இதற்கு துக்காசத்து பின் மெஹ்சன் ரலியல்லாஹு எடுத்துரைத்த யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த பாக்கியத்தை தாங்க நாயகமே, அந்த மிகவும் நீங்கள் அதில் உட்பட்டவர் தான் சொன்னார். நீங்கள் அதில் உட்பட்டவர் தான் என்று சொன்னார். அருமையான பெருமக்களே, அதனாலே தவக்குல் கொண்டவர்கள் உலகத்தில் எல்லாத்தையும் செய்யணும். எல்லா துஆ செய்ய, குறிப்பா துஆவில நிராசையாக கூடாது. துஆ செய்துகிட்டே இருக்கணும். வெளிப்படையா ஒன்றும் தெரியல நமக்கு, அப்படியே வாய்ப்புகள் ஒன்றும் தெரியவில்லையே, காரண காரியங்கள் ஒன்றும் சரிவரவில்லையே. வியாபாரத்தை தொடங்கணும், முயற்சி பண்ணணும், பொருளாதாரத்தை போடணும், இடம் பிடிக்கணும், எல்லா காரியத்தையும் செய்யணும். அது மீது ரப்பின் மீது தவக்குல் வைக்கிறேன், அல்லாஹ்வின் மீது. என்ன ஒரு ஆளின் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்திருப்போம், இவரை விட அவர் முந்தி போயிடுவார். எத்தனை பேரை உலகத்தில் பார்க்கிறோமே. அதனால யாருமே நம்பிக்கை வைக்க கூடாதுங்கிறது இல்ல, நம்பிக்கை வைக்க வேண்டும் தான். ஆனால் இறுதி நம்பிக்கை, உச்சமான நம்பிக்கை ரப்பின் மீது மாத்திரம். அப்படி ஒரு நம்பிக்கையினுடைய நிலை இருக்குமானால் ஒரு முஃமின்களுக்கு தவக்குலுடைய அளவுதான் அல்லாஹ்வுடைய உதவியின் ஆழம். தவக்குல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ, தவக்குல்னு சொன்னா ஒட்டகத்தை கட்டி போடணும், அல்லாஹ்வுடைய உதவி தேடணும். செய்யற வேலையை எல்லாத்தையும் செய்யணும், ஆனா அல்லாஹ்வுடைய உதவி கேட்கணும். செய்யற வேலை பூரா செய்து இது இருக்குது இல்லையா, இன்னும் நடத்திடும் அப்படி நினைக்கிறது முஃமின்களுடைய பண்பு. அது முஃமின்களுடைய பண்பு. அதன் மீது மாத்திரம் நம்பிக்கை வைப்பது அது ஈமானுடைய பண்பு. எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டு ரப்பே எனக்கு தெரிஞ்சது போல செய்துட்டு ரப்பே, இனிமேல் உன்னுடைய அருள் தான், உன்னுடைய கருணை தான், உன்னுடைய உதவி தான், உன் மீது நான் தவக்குல் வைக்கிறேன் என்று வைப்பதுதான் சிறந்த முஃமினுடைய பண்பு. எல்லாம் சொன்னாங்க, தவக்குலின் ஆழம் உதவியின் ஆழம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு தவக்கல் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி, ரப்பினுடைய உதவி தேடி வரும். இன்னக்கும் லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர் தகுது ஹிமாஸம் வ தருஹு பிதானா. அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டிய அளவுக்கு நீங்க வச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா பறவைகளுக்கு உணவளிப்பது போல உங்களுக்கு உணவளிப்பான். தகுது ஹிமாஸா, காலி வயிறாக போகிறது, வ தருஹு பிதானா, வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது. இதுக்கு கூட்டுக்குள்ள வச்சிருக்குதா? தேடி சில முயற்சிகளை செய்கிறது அதுதான். ஆனால் எந்த பறவையும் வயிறு நிரம்பாமல் அதனுடைய கூட்டுக்கு திரும்புவதில்லை. அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தால் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பேருதவியை உங்களுக்கு தருவான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வேண்டிய முயற்சி செய்யணும். ஆஜரா அம்மா ஓடுனாங்க சஃபாவுக்கு மர்வாவுக்கு இடையில, தண்ணீர் என்ன ஓடுனாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சம்சம் வந்து சும்மா கொடுக்கல, சம்சம் சும்மா கொடுத்தாங்க, முயற்சி செய்தார்கள். யார் அவர்கள்? சய்யிதத்துல் முத்தவக்கிலீன், உலகத்தில் தவக்குல் வைப்பவர்களுக்கெல்லாம் தலைமைத்தனமானவர்கள் அன்னை ஹாஜரா அம்மா அவர்கள். தன்னந்தனியா விட்டு போன உடனே ரப்பு சொன்னான்னு கேட்டாங்க, ஆமா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? தவக்குலுடைய உச்சம் அல்லவா சய்யிதத்துல் முத்தவக்கிலீன், உலகத்தில் உண்டான தவக்குல் வைப்பவர்களுக்கெல்லாம் தலைமைத்தனமானவர்கள் அன்னை ஹாஜரா அம்மா அவர்கள். ஆனால் சஃபா மர்வா கடையில் எல்லாம் ஓட வச்சு
ஓட வச்ச பிறகுதான் சில முயற்சிக்கு பின்னால் தான் காரியங்கள் நடக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா காண்பித்தான். அது இல்லாமல் கூட அல்லாஹ் சம்சமை கொடுக்கலாம், சம்சமை கொடுத்திருக்கலாம். ஆனால் முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள், ரப்பு மகத்தான பேருதவியை தருவார் என்பதற்குண்டான உதாரணம். நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பதை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டார். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் வாக்குறுதி அளித்தார். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹதிலே அவர்கள் 2 கடிவாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 உருக்கு சட்டை அணிந்திருந்தாங்க. ஏன் உருக்கு சட்டை அணியணும்? அல்லாஹ் பாதுகாப்பதா வாக்களிச்சிட்டானே என்பது அல்ல. இது காரணத்தின் உலகம், காரணங்களின் உலகம். காரணத்தை செய்யத்தான் செய்யணும், காரணங்களை செய்யத்தான் செய்ய வேண்டும். ஆனால் ரப்பிடத்தில் உதவி 2 உருக்கு சட்டை அணிந்திருந்தாங்க. அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்காவிலே தலைக்கவசம் அணிந்திருந்தார், தலைக்கவசம் அணிந்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அதனால குறிப்பா துஆவுல நிராசையாகவே கூடாது. நம்ம கேட்ட பல தடவை கேட்டா அது முடிஞ்சு போச்சு, எத்தனை தடவை கேட்க அப்படிங்கிறது நிராசையாகவே கூடாது. எவ்வளவு வயதான நிலையில் கேட்டார்கள் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தைகள். ஒரு 2-3 வருஷம் ஆச்சுன்னா போதும், அவ்வளவுதான், நமக்கு இல்ல ஒரு தெரியும், டாக்டர் வேற சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி கடைசி நிராசையாகுது. அதான் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, அல்லாஹ் குழந்தை இருக்கு, எப்படி என்னுடைய மின்னி வஹனல்லாஹு மின்னி, என்னுடைய நரம்பெல்லாம் பலகீனமாகி போச்சு, முடியெல்லாம் நரைச்சு போச்சு, இப்படி எப்படி குழந்தை? அல்லாஹ் சொன்னார், ரப்பனா நடக்கத்தான் செய்யும். குழந்தை கேட்டாங்க, அல்லாஹ் கொடுத்தான். பேர் வைத்து குழந்தையை கொடுத்தான். வச்சவரு பேர், குழந்தை பிறந்தவரு பேர் வைக்கல, பேரை வச்சு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து கேட்டாங்க? அதல பாதாளத்தில், நீர் வயிற்றில், இருளில், யாரும் உதவி செய்வதற்கு வர இயலாத அந்த கட்டத்தில். கடல்ல மேய்ந்தா கூட யாராவது உதவி செய்திருந்தான், கடல்ல மிதக்கல்ல, உள்ள போயிட்டாங்க. இருள் 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 குர்ஆன் சொல்லுது, இரவினுடைய இருள். அது மாதிரி கடலுக்கு அடியில் போக 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 இருள் தான். அந்த இருள் ஒன்று மீன் வயிற்றுக்குள்ளே. அந்த நேரத்தில் ரப்பின் மீது தவக்குல் வைத்து கேட்டார்களா? இல்லையா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து. தவக்குலுடைய உச்சம் அல்லவா? அல்லாஹ் எப்படிப்பட்ட பேருதவி செய்தார். உலகத்தில் எந்த உம்மத்திற்கும் செய்ய இயலாத, செய்யாத ஒரு மகத்தான பேருதவியை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்திற்கு செய்தான். அந்த உம்மத்தில் யாரும் ஈமான் கொள்ளாமல் இல்லை, எல்லாரும் ஈமான் கொண்டார். உலகத்தில் அப்படிப்பட்ட வாக்கியம் இந்த நபிக்குடைய உம்மத்திற்கு கிடையாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்திற்கு மாத்திரம்தான் அவங்க ஒத்த உம்மத்தும் ஈமான் கொண்டு விட்டார். அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டானா இல்லையா? ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நோய் போக்கியது, சிரமங்கள் வரத்தான் செய்யும், ஏற்றத்தாழ்வு, இது சோதனை உலகம் என்ற காரணத்தினாலே. ஆனாலும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நெருப்புல தூக்கி போடுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டான் நம்ரூத். ஆனாலும் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், உறுதியான உள்ளத்தோடு தவக்குலோடு ஓதினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்திற்கு அத்தாட்சியாக அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றி உலகத்திற்கு ஆதாரமாக ஆண்டித்தான், தன்னுடைய வல்லமைக்கு வெளிப்படையாக, வல்லமையினுடைய ஆதாரமாக. அதனால ரப்பின் மீது காரியங்களை பூரா செய்யணும். ஆனா நம்பிக்கை அதுல மட்டும் கொண்டு வச்சிடக்கூடாது, அதுல மட்டும் கொண்டு போய் வச்சிடக்கூடாது. எல்லா முயற்சியும் செய்து கடைசி ரப்பிட்ட ஒப்படைக்க. 4 பேர்த்த ஆலோசனை கேட்கிறீங்களா? ஒரு குறிப்பிட்ட காரியம் நடக்க போது அதுக்குள்ள அனுபவம் உள்ளவங்கள்ட்ட, தெரிஞ்சவங்கள்ட்ட ஆலோசனை எல்லாம் கேளுங்க. ஆனால் ஒரு சாமிரும் பில்லாம் ஆலோசனை கேளுங்கள். இப்பதான் அசம்த ஒரு முடிவுக்கு வந்து விட்டால் பத்தவக்கல் அலல்லாஹ், ரப்பின் மீது தவக்குல் வைங்க. தவக்குல் என்று சொன்னால் நாம செய்ய வேண்டிய காரியத்தை பூரா செய்தறது, நாம செய்ய வேண்டிய காரியத்தை பூரா செய்து முடித்து விட்டு அதற்கு பிறகு அதனுடைய நிலைகளிலே அல்லாஹ்விடத்தில் அதனுடைய காரியத்தை ஒப்படைப்பதற்கிறதே, அதுதான் தவக்குல். ஒரு முஃமினுடைய பலமான ஆயுதம். உலகத்திலும் அது பலமான ஆயுதம், ஆகிரத்திலும் வெற்றிக்குரிய ஆயுதம். அவர்கள் தான் வலிமையான மனிதர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டுவார். அல்லாஹ் தஆலா ஈமானுடைய உயர்ந்த பண்பான அந்த தவக்குலை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். திண்ணமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. அவர்கள் எத்தகையவர்கள் எனில், நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுத்திருக்கும் போதும் ஆக எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைக்கின்றார்கள். மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் அமைப்பை குறித்து சிந்திக்கின்றார்கள். பிறகு அவர்கள் உணர்ச்சி பொங்க இப்படி பிரார்த்திக்கின்றார்கள்: எங்கள் இறைவனே, இவை அனைத்தையும் நீ வீணாக யாதொரு நோக்கமும் இன்றி படைக்கவில்லை. வீணான செயல்களை விட்டு நீ தூய்மையானவன். எனவே நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக.
எங்கள் இறைவனே, நீ யாரை நரகத்தில் புகுத்தினாயோ அவனை நீ உண்மையில் மிக கேவலப்படுத்திவிட்டாய். மேலும் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லர். எங்கள் அதிபதியே, இறை நம்பிக்கையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒருவரின் அழைப்பினை நாங்கள் செவியேற்றோம். உங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எனவே எங்கள் அதிபதியே, எங்கள் குற்றங்குறைகளை மன்னித்து அருள்வாயாக. எங்களிடம் உள்ள தீமைகளை அகற்றுவாயாக. மேலும் எங்களை நல்லவர்களுடன் மரணிக்கச் செய்வாயாக. எங்கள் இறைவா, மேலும் தூதர்களின் வாயிலாக நீ அளித்த வாக்குறுதிகளை எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வாயாக. மேலும் மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே. திண்ணமாக நீ வாக்குறுதி மீறாதவன் ஆவாய். பாகம் 4, அத்தியாயம் 3, வசனங்கள் 190 முதல் 194 வரை. கிருபையாளர்களுக்கு எல்லாம் மேலான கிருபையாளனே, எங்கள் இறைவனே, உமக்கு கீழ்ப்படியாதவர்களாக எங்களை தாழ்த்தி விடாதே. உனது தண்டனையால் எங்களை தாக்காமல் கருணையோடு காப்பாற்றுவாயாக. உனது கோபத்திற்குரிய செயல்களில் இருந்து நாங்கள் விலகி இருக்க கிருபை செய்வாயாக. உனது அன்பாலும் அருளாலும் இணையற்ற சக்தியினாலும் எங்களை காப்பாற்றி உனது விருப்பத்திற்குரியவர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. நாங்கள் வாழ்கின்ற இடங்களை வசதியாக்குவாயாக. எங்கள் உணவை வளமையாக்கி அருள் புரிவாயாக. எங்களுக்கும் பிறருக்கும் நல்லவற்றை செய்வதற்கான திறனும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஆற்றலும் வாழ்வில் திடீரென ஏற்படும் சவால்களை வெற்றி கொள்ளும் அறிவையும் வலிமையையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.